ஜேபிஆர் எம்ஜிஆர் உடைய அப்போ எம்ஜிஆர் திமுகவை எதிர்ப்பதற்கு பல ஆட்கள் தேவைப்பட்டான். அதில் வடசென்னையில் ஜேபிஆரும் ஒரு ஆள். அவர் பேர் ஜே பால்ராஜ். இதுதான் ஜேபிஆர். கன்னியாகுமரியை சேர்ந்த மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். இதுதான் அவருடைய கதை. எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவரை குடிசை மாற்று வாரிய தலைவராக போடுறாரு. மெட்ரோ குடிசை மாற்று வாரி ரெண்டும் போடுறாரு. அப்போது அதன் பிறகு தான் எம்ஜிஆரோடு தொடர்ந்து பயணிக்கிறார். எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆதரவு ஆட்கள், எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி வாரிய ஆட்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாரு. எதுக்கு? கல்வி கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு. ஜேபிஆருக்கு, ஜெகத்ரட்சனுக்கு, விஸ்வநாதனுக்கு, இப்படி பல பேருக்கு கல்வி. இன்றைக்கி இருக்கிற கல்வி தந்தைகளுக்கு பூரா எம்ஜிஆர் 5 ஏக்கர் நிலம், 5 லட்ச ரூபா பணம், கல்லூரி அனுமதி, லைசன்ஸ், அரசு அங்கீகாரம். இதில் தான் இவர்களெல்லாம் கல்வி தந்தைகளாக மாறுகிறார்கள். மாறிய பிறகு இன்னைக்கு பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி